ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். ட்ரேசிங்க்கு பின்டெரஸ்ட் அண்டு பேப்பர் காப்பி ஆப் அப்படின்னு 2 ஆப் தேவைப்படும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பின்ட்ரெஸ்ட் பேப்பர் காப்பி ஆப் 2யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி பென்சில் ட்ராயிங் இமேஜஸ் அவுட்லைன்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு நிறைய இமேஜஸ் வரும். அதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த டிசைன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அவுட்லைன் இமேஜஸாக தான் எடுக்கணும். இப்போ நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமேஜஸை நம்ம எடுக்கக்கூடாது. ட்ராயிங் வரைய கஷ்டமாக இருக்கும். அவுட்லைன் இமேஜஸாக தான் இந்த மாதிரி இமேஜஸ் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவை. இப்போ பீகாக் வேணும்னா பீகாக் பென்சில் ஈஸி ட்ராயிங், ஃப்ளவர் பென்சில் ட்ராயிங்னு கொடுத்தா ஃப்ளவர் இமேஜஸாக வரும். இப்போ நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட் இமேஜஸ்னு கொடுத்திங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். தெரியுதுங்களா? இப்போ இன்னொரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போது இந்த பட்டர்ஃப்ளையை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தா இமேஜ் டவுன்லோட்னு வந்துடும். இந்த மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜை கொடுத்தோம்னா இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் கேலரி ஆர் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேவ் பண்ண இமேஜஸ் இதாக இருக்கும். இமேஜஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம என்னென்ன இமேஜஸ் டவுன்லோட் பண்ணமோ அது எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை எடுத்து நம்ம அப்படியே பேப்பரை மடக்கி நல்லா அந்த கார்னரை அழுத்தி மடக்கி அசைக்காமல் அதில் அப்படியே வச்சு வரையணும். அந்த கார்னரோட 2 சைடும் தான் பிடிக்கணும். ஸ்க்ரீனில் பட்டுச்சுன்னா இப்படி தான் அசையும். நம்ம அதை அசையாமல் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு 2 சைடும் கார்னரை நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அசையாது. இந்த பேப்பர் பேர் ட்ரேசிங் பேப்பர் ஆர் பட்டர் சீட்னு சொல்லுவாங்க. A4 சீட் வச்சு வரைஞ்சோன்னா நமக்கு வந்து இமேஜஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால தான் பட்டர் சீட் ஆர் ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம வரைகிறோம். இப்போ அப்படியே அழுத்தி பிடிச்சி ஒரு ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா பென்சிலில் லெட்டில் வரைஞ்சோன்னா நமக்கு அந்த பேப்பரில் நல்லா தெரியாது. ஸோ ஸ்டிக் பென் ஆர் ஃபைபர் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பாதி பாதியாக வரையக்கூடாது. இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் ஃபோன் கூட ஆட் பண்ணி காட்டுறேன். 2 இமேஜஸும் எப்படி ஒரே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வரையணும் அப்படின்னா எங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பாதி பாதியாக வரையக்கூடாது. அவ்வளோதான்.
ஸ்டிக் பென்னை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக் பென் வாங்கிக்கங்க. ஆர் ஃபைபர் பாயிண்ட் பென்னு சொல்லுவாங்க, அந்த பென் கூட கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டிக் பென் பார்த்துட்டே பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி வரைகிறதுங்கிறத சொல்கிறேன். காப்பி ஆப் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜஸ் வரும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டோம்னா இமேஜ் எங்கேயும் நகராது. நம்ம வால்யூம் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை அமுத்தினோம்னா லாக் விழுந்துடும். லாக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் வேணும்னா வச்சு நம்ம குறைச்சிக்க முடியும். ஜூம் ஆப்ஷன் வரைக்கும் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. நம்ம வந்து வரைகிற எல்லா ட்ராயிங்குமே பெருசாக ஒரு A4 சீட் அளவுக்கு வரையணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் A4 சீட்டு தான் இது மேலே வச்சு வரையணும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் நகராது. ஸோ நீங்கள் தைரியமாக வரையலாம். A4 சீட் அளவுக்கு ஒரு ஃபுல் இமேஜ் எடுத்து எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வரைஞ்சோம் அதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணணும். பாதி பாதியாக விட்டுட்டு வரையக்கூடாது. அது ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் மொபைல் ஸ்க்ரீன் வச்சு வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு 5 இமேஜஸ் நீங்கள் எனக்கு வரைஞ்சி குரூப்பில் சென்ட் பண்ணணும். அண்டு இப்போ A4 சீட் அளவுக்கு இமேஜஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா பேப்பர் காப்பி ஆப் மூலமாக, அதில் ஒரு 5 இமேஜஸ் எனக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ட்ரேசிங்கில் முக்கியமானது இதுதான். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் ஃபினிஷ் பண்ணணும். இடையில அங்கே இங்கே இது பண்ணி வரைஞ்சிங்கன்னா இமேஜஸ் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் நாளைக்கு ஒரு கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணும்போது அதோட இமேஜே வேறு மாதிரி மாறிடும். அதனால தான் கையை அசைக்காமல் ஆடாமல் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே வரைய சொல்கிறது. உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி லாகை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் 5 இமேஜஸ். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வந்திருக்குங்களா நமக்கு.